ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர் பவர் அன்எம்ப்ளாய்டு டீமன் கிங் எபிசோட் 14 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆலிஸ் அங்கே எல்லாத்தையுமே கேட்டிருப்பால, அங்கே கிளேடும் தேடி வர உடனே அவள் ஒரு ஆக்டிங்கை போடுறா. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களோ, வாங்க நம்ம போகலாம். எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. குடிக்காரி மாதிரி ஆக்டிங் போடுறாளா, இதனால அவன் அவளைக்கும் கண்டுக்கல. இந்த ஆக்டிங்கும் ஒர்க் ஆயிடுது. அங்க ஒரு ஸ்பெல்லையும் போட்டிருப்பா. அது வழியா அவங்க என்னென்ன பேசுறாங்க அது எல்லாமே தெரிய வரும். அங்க குவாடோ சொல்றான், பிளானோட ஸ்பிரிட்டை நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த இடத்த அடையிறதுக்கு முட்டாள்தனமான அட்வென்ச்சர் கூட இருக்கேன். அப்பதான் அவரோட அந்த சமாதி அங்க என்னால போக முடியும். ஆனா கவலை வேணா, நம்மளோட பிளான் அது மறைக்கப்பட்டுதான் இருக்கும். அதே மாதிரி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்போ லேனோட டைனாசிட்டி அங்க விழ ஆரம்பிச்சதோ அந்த டைம்ல லேன் அவனையே ஒரு லிச்சா மாத்திட்டான். இப்போ அவனோட பவர் அது பல மடங்கு ரொம்ப அதிகம். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு புரியுது, நீங்க கவலையே படாதீங்க. அவன் கிட்ட இருக்கிற அந்த கீயை நான் எப்படியாச்சும் உங்க கிட்ட எடுத்துன்னு கொடுக்குறேன். அது போதும் எனக்கு. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு லெஜெண்டரியான ஹீரோ கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். இப்பதான் அவளுக்கு புரியுது. இவரு சொல்லியிருப்பாருல அந்த 4 ஹீரோஸ் அதை பத்தி தான் இவரு சொல்றாருன்னு. அதே மாதிரி அங்க போகும்போதே அவரு சொல்றாரு, உங்களுக்கு உதவி பண்ற மூலமா என்னோட எம்பையரை நான் திரும்பவும் பில்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க யாரை கூப்பிடுறதும் அவளுக்கு புரியல. மத்தவங்களால அவளுக்கும் பெரிய உதவி வராது. கடைசியா மிஞ்சிருக்கிறது ஹீரோ தான். கடைசியில அரைகுறையா தீஞ்சு போன ஹீரோ நீ என் கிட்ட தான் வர மாதிரி இருக்கு பாத்தியா. எல்லாம் கேட்ட உடனே அவளுக்கு இன்னமும் கடுப்பாவுது. இதுக்கு தனியாவே போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறா. இந்த சைடு சீலியான ஒரு ரோஸ் நைட்டோட கும்பலை நம்ம பார்த்தோம்ல, அவங்களும் முன்னாடியே போறாங்க. ஆமா, இவ்வளவு சீக்கிரமா போறது என்ன சரிதானா? இல்ல, நான் போயே ஆகணும். இதுதான் என்னோட டிசிஷனும். அதனால நம்ம இப்பயே போறோம். அங்க கிளேடும் அங்க வந்திருக்காரு. அவரும் அங்கதான் போயின்னு இருக்காரு. பின்னாடியே தான் அங்க ஆலிஸும் போறான். இந்த சைடு மல்நாடுக்கும் ஆலிஸ காணும்னு தெரிய வர எல்லா இடத்துலயும் ஆளு தேடுறான். சைடு நம்ம ஹீரோ கூட இருக்கிறாளான்னு சொல்லி அங்க செக் பண்றான். அங்கேயும் இல்ல. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அங்க ஹீரோவும் மண்டையிலயும் ஒண்ணு வைக்கிறான். எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னோட தூக்கத்தையே நீ கெடுக்கிறியா? அதுவா முக்கியம். இப்ப ஆலிஸ காணும். ஆலிஸ நம்ம தேடி ஆகணும். அவ எங்க போனா எனக்கு என்ன வந்தது? இல்ல, அவ கூடவே அந்த கிளேடு, அந்த ஹோலி டியர்ல இருக்க அந்த ஆளு, அவனையும் காணும். போனா என்ன, 2 பேரும் கள்ள காதல்ல ஓடி போயிட்டாங்களா என்ன? ஆமா, நேத்து நைட்டு தான் அவங்கள பார்த்தேன். இந்த மாதிரி ஒருத்தங்களா காட்டுக்கு போனாங்க. கேட்டோன்னே அவன் மனசு உடைஞ்சு போயிடறான். அதுவாதான் இருக்குமோ இப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஒரு சைடு அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது, இப்படி இருக்கலாம். ஆலிஸ் எதுக்கு போயிருப்பானா? உங்க 2 பேரும் உண்டி எனக்காக அந்த மிஷினை முடிக்கலான்னு போயிருப்பாங்களோ? ஆமா, இதுவாதான் இருக்கும். மனசை அவன் தேத்திக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கு தெரிய வர அவன் பயங்கர வேகமா அங்க தெச்சின்னு ஓறான். இல்ல அவ தன்னால போயிட்டாளா, அந்த 5000 கோல்டும் எனக்கு தான் இப்படின்னு அவனும் ஓடி போறான். அதுக்கப்புறம் நம்ம ஆலிஸ் ஒரு மேஸுக்குள்ள போறான். அவன் தாக்கிங்கன்னே போகும் போதெல்லாம் இவன் மார்க் பண்ணினே போறான். இதுக்குள்ள ஒரு வாட்டி போயிட்டா தொலைறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நல்ல வந்த வழியெல்லாம் அவன் மார்க் பண்ணி விடுறான். இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க. அந்த வாரியரோட பேரு பெர்னார்டு. நம்ம அதையே சொல்லலாம். அந்த பெர்னார்டுக்கு நிறையவே சீக்ரெட்டான வழியெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு ரூமுக்கு அவன் சொல்றான், லார்ட் லேன், நான் உங்களுக்காக தான் இங்க வந்தனே. யாருக்கு அவ்வளோ தைரியம் என்ன டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு? நீ யாரு தெரியலையா? நான் தான் பெர்னார்டு. அட நீயா? நீயும் இங்க வந்திருக்கியா? நான் ஒண்டி இல்ல, மத்த 4 பேரும் அந்த பிரின்ஸால அவைக்கன் ஆயிட்டாங்க. கடந்த 400 வருஷத்துல அவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கானா? அபிசோலியா டார்க் மேஜிக்கை பயன்படுத்தினா எல்லாமே அழிய ஆரம்பிக்கும் இல்லையா? ஆனா ஏதோ ஒண்ணு எதுக்காக என்ன டிஸ்டர்ப் பண்ண வந்தது காரணம் அந்த பிரின்ஸுக்காக தான். அந்த கீ அது எனக்கு வேணும். ஆனா அந்த லிச்சோ அங்க சொல்றாரு, நான் கிங்குக்கு வார்னிங் கொடுத்தேன், அதெல்லாம் அவரு மதிக்கல. அவரு டீமன் கூட சேர்ந்து அவரோட நகரத்தையே அவரு விழ வச்சுட்டாரு. இப்போ நீயும் என்ன அதே மிஸ்டேக் பண்ண போறியா என்ன? இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபைட் போத பார்த்து ஆலிஸ் ரொம்ப ஷாக் ஆகுறா. ஒரு ஹோலி டியரோட ஃபைட் அது இப்படிதான் இருக்குமோ? இந்த சைடு நம்ம ஹீரோவும் வர வழி ஃபுல்லாவே முழிச்சுன்னு இருக்கான். ஏன்னா அது ஒரு மேஸ், எங்க போனாலும் ரிப்பீட் ஆயினே தான் இருக்கு. இதனால என்ன பண்ணும் தெரியல. அவன் தான் ஒரு டீமன் லார்ட் ஆச்சுல, அதனால டீமன் லார்டோட மூளையை யூஸ் பண்றான். ஆளு இந்த இடத்துல ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்க அப்படியே அவன் கீழே விழ ஆரம்பிக்கிறான். இத வர எல்லாத்தையுமே அவன் வெட்டி போட்டு போயினே இருக்கான். இல்ல சீலியாவும் அவங்களோட ஆளுங்களும் சண்டை போட்டு இருப்பாங்களா? இந்த வழியில இருக்க எல்லா அண்டர்ஸையும் அவங்க கொண்டுட்டாங்க. இருந்தாலும் அதுங்களோட எண்ணிக்கை அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதுங்க இன்க்ரீஸ் ஆயினே இருக்கு. இந்த இடத்துல எல்லாத்தையுமே கொண்டாலும் பெரிய பெரிய அண்டர்ஸ் வருமா? அது சீலியாவை தாக்க வரும். ஆனா அங்க இருக்கிற அந்த நைட்டு அவரோட நெஞ்சில அதை வாங்கிக்கிறாரு. சீக்கிரம் நீங்க இங்க இருந்து போயிடணும், எப்படியாச்சும் தப்பிங்க. எப்படி நான் உன்னை விட்டு போறது? இல்ல, ஒரு நைட்டா நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், அதுதான் என்னோட கடமையும். அந்த இடத்துல பயங்கரமா அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். அங்க அவ கெஞ்சி கேட்கறான், கடவுளே இப்போ ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடக்காதான்? இந்த டைம்ல நம்ம ஹீரோ சீனா குதிச்சு வரான். யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் கேட்கற மாதிரி இருக்கு, நீங்க அந்த நோபல் லேடி தானே இப்படின்னு இவன் சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கு மேலே தான் இன்னமும் வேற லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.